வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எல்ஜி டிசி ஃபேன் மோட்ரு எப்படி செக் பண்ணுறதுன்னு தான். டிசி ஃபேன் மோட்டர் பாருங்கள். இந்த ஃபேன் மோட்டர் கம்ப்ளைண்ட் எட்டுனா எப்போவுமே ஸ்லோவாகவே ஓடிட்டுருக்குன்னு தான் கம்ப்ளைண்ட்டு. இது பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், ப்ளூ வந்து எஃப்ஜி, ரெட்டு வந்து 310 வோல்ட்டு, 15 வோல்ட்டு, எல்லோ வந்து 0 to 6 வோல்ட்டு, கிரவுண்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ வந்து பார்த்திங்கன்னா விஎஸ்பின்னு போட்டிருப்பாங்க, வேரியபிள் ஸ்பீட் பல்ஸ். அது தான் 0 to 6 வோல்ட்டு, 0லேருந்து 6 வோல்ட் வரைக்கும் வேரியபிள் ஆகும். 6 வோல்ட் வந்து ஃபுல் ஸ்பீடு. அதில் வந்து இந்த வோல்டேஜ் எவ்வளோ அட்ஜஸ்ட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நமக்கு வந்து ஸ்பீடு ஓடும். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா இது 310 வோல்ட்டு பாசிட்டிவு, அடுத்து இருக்கிறது நெகட்டிவு, அடுத்து பார்த்திங்கன்னா 15 வோல்ட்டு, அடுத்து பார்த்திங்கன்னா எஃப்ஜி, அடுத்து பார்த்திங்கன்னா விஎஸ்பி இருக்கும், எல்லோ வயரு. நீங்கள் இதே தான் எல்லா மோட்டரும் செக் பண்ணுறதுக்கும். இப்போ பாருங்கள், செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஆன் பண்ணிட்டேன், 20 டிகிரியில் வச்சுருக்கேன். ஆன் பண்ணிட்டேன். இப்போ எவ்வளோ வருது, வோல்டேஜ் வருதுன்னு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், வோல்டேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆகுது பாருங்கள். 1.6, 1.5 அதுக்கு தகுந்த மாதிரி மோட்டரோட ஸ்பீட் பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள் ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள். மோட்ரு ஸ்டார்ட் ஆகி ஓடிட்டுருக்கு. அந்த கார்னரில் கீழே தெரியுது பாருங்கள், மீட்டருக்கு கீழே ஓடிக்கிட்டுருக்கு. வோல்டேஜ் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆக பார்த்திங்கன்னா ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இது என்ன ஆகுதுன்னா 3 to 4 வோல்ட்டு அதுக்கு மேலே போகவே மாட்டேங்குது. அதனால் பார்த்திங்கன்னா மோட்ரு ஸ்பீடே எடுக்க மாட்டேங்குது. லோ ஸ்பீட்லேயே ஒர்க் ஆகிட்டு இருக்குது. நீங்கள் என்ன பண்ணிங்கனாலும் லோ ஸ்பீட் தான் ஓடுது. இதில் எல்ஜியில் பார்த்திங்கன்னா பவர் கூல்னு ஒன்று போட்டிருப்பாங்க, பவர்னு. அது போட்டால் கூடவும் ஸ்பீடு இன்க்ரீஸே ஆகலை, கொஞ்சம் தான் இன்க்ரீஸ் ஆகுது பாருங்கள். 3.4லேயே நிற்கிது பாருங்கள். இதுக்கு பார்த்திங்கன்னா இதுக்கு எப்படி ஃபீட்பேக் வரும்னா, இப்போ மோட்ரு ஆன் ஆனதுக்கப்புறம் எஃப்ஜிலேருந்து ஒரு ஃபீட்பேக்கு மைக்ரோ கண்ட்ரோலருக்கு போவோம். அந்த எஃப்ஜி மைக்ரோ கண்ட்ரோலருக்கு போயிட்டு எவ்வளோ ஸ்பீடு ஓடுதுன்னு செக் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு ஃபீட்பேக்கு திருப்பி நம்ம ஃபேன் மோட்டருக்கு, டிசி ஃபேன் மோட்டருக்கு வரும். இந்த டிசி ஃபேன் மோட்டர்லாம் பார்த்திங்கன்னா ஃபேன் மோட்ரு உள்ளே ஒரு பிசிபி இருக்கும். அந்த பிசிபி தான் வந்து கண்ட்ரோல் பண்ணும் மோட்டரை. அந்த மோட்டருக்கு ஒவ்வொரு வோல்டேஜ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லோ ஒயர் வழியாக போகும். விஎஸ்பின்னு போட்டிருப்பாங்க, வேரியபிள் ஸ்பீட் பல்ஸ். அது வழியாக போணுச்சுன்னா தான் கரெக்டாக உங்களுக்கு ஒர்க் ஆகும். இங்கே பாருங்கள், 2.9 குறைஞ்சிருச்சு. இந்த மாதிரி இது வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால தான் ஓடலை. இது ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அங்கே ஒரு ஆப்டோ கப்ளர் போட்டிருப்பாங்க. மொத்தம் ஒரு 3 ஆப்டோ கப்ளர் போட்டிருப்பாங்க. ஒன்று வந்து மோட்ரு ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறதுக்கான அந்த 15 வோல்ட்டுக்கான ஆப்டோ கப்ளர் ஒன்று இருக்கும், சிக்னலு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எஃப்ஜிக்கு ஒரு ஆப்டோ கப்ளர், அதாவது ஃபீட்பேக் மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து விஎஸ்பி, வேரியபிள் ஸ்பீட் பல்ஸுக்கு ஒரு ஆப்டோ கப்ளர் போட்டிருப்பாங்க. 3 ஆப்டோ கப்ளர் இருக்கும். இப்போ பாருங்கள், ஃபேன் எவ்வளோ ஸ்பீடாக ஓடுனுச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடு. ஏன்னா நான் வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட 12 வோல்ட்டுக்கு மேலே அந்த ஃபேன் கொடுத்ததுனால அது வந்து ஃபுல் ஸ்பீடு, அதை விட ரொம்ப ஹையாக ஓடும். அந்த மாதிரி ஓடும். பாருங்கள், இந்த ஆப்டோ கப்ளர் தான் இப்போ வந்து நம்ம மாற்ற போகிறோம். ஃபெயிலியர் ஆகிட்டுருக்கு. அதில் ஆக்சுவலாக அதோட பல்ஸ் வந்து ஆப்டோ கப்ளர் பார்த்திங்கன்னா ஒரு சைடு சப்ளை கொடுத்தா ஒரு சைடு பல்ஸ் கொடுக்கும். அந்த பல்ஸில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால தான் நமக்கு வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது. இந்த பாருங்கள், அந்த லாஸ்ட்டாக இருக்க ஆப்டோ கப்ளர் தான் அது. இதில் ரெட் ஒயர் வந்து 310, பிளாக் ஒயர், அந்த ஒயரோட கலர் கோட்லாம் உங்களுக்கு நான் இன்னொரு நாள் கிளியராக உங்களுக்கு எப்படி செக் பண்ணுறது, என்ன வோல்டேஜ், எப்படி ஒரு வோல்டேஜும் எப்படி வருது, எப்படி ஆன் ஆகுதுன்னு உங்களுக்கு கிளியராக நான் சர்க்யூட் சொல்கிறேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலில் இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.